ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். சிலருக்கு எளிதில் கிடைத்துவிடும், சிலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வெறும் கனவாகவே போய்விடும் இந்த வாழ்க்கை. நிம்மதியாக வாழ ரெண்டே வழிதான். ஒன்று, நம் ராஜாவாக இருக்கணும், இல்லைனா யார் ராஜாவா இருந்தா நமக்கு என்னன்னு வாழணும். குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அவன் குடித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் தெரியவில்லை? அதிகார குரலுக்கு ஒருபோதும் அடிபணியாதே. தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் முன் ஒருபோதும் தலை குனிந்து நிற்காதே. ஆணவமாய் கேள்வி கேட்பவர்கள் முன் அலட்சியமாகவே பதில் சொல், தவறே இல்லை. வீட்டில் லேட்டாக கிளம்பி விட்டு அந்த நேரத்தை ரோட்டில் சமன் செய்ய முயல்வதே பல வாகன விபத்துகளுக்கு காரணம். எதன் மூலமாக நிராகரிப்பை உணர்ந்தாலும் நகர்ந்து விடுங்கள். வார்த்தைகளால் கேட்க நேர்வது பெருங்கொடுமை. யாரையும் அளவுக்கு அதிகமாக பாவம் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு முதல்ல ஆப்பு வைப்பாங்க. சாப்பாட்டு மேஜை மீது இருந்த ஒரு ஆப்பிளை எடுப்பதற்கு 3 பிள்ளைகளும் சண்டை போட்டு கொண்டனர். இதை கவனித்த தாயார் கூறினார், உங்களில் யார் எனக்கு மதிப்பளிக்கிறீர்களோ, எனக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, எனக்கு கட்டுப்படுகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆப்பிள். 3 பிள்ளைகளும் ரூமை விட்டு வெளியேறினார்கள். வாங்கடா போய் விளையாடலாம். அப்பாவுக்கு தான் இந்த பழம் ஆப்பிள் கிடைக்கும். வார்த்தைகளால் பொய் சொல்லிக் கொண்டே போகலாம், ஆனால் செயல்களால் உண்மையை காட்டி கொடுத்து விடும். பிழைத்து போகட்டும் என்று நாம் அளிக்கும் சில மன்னிப்புகள் தான் நம் பிழைப்பையே கேள்விக்குறிகளாக்கி விடுகிறது. நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையது இல்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை மௌனம். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை. வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஒரு நிலக்கடலை தவறி கீழே விழுந்துடுச்சுன்னா அது குப்பைன்னு எடுக்காம விட்டுடுவோம். அதே பாதாம் விழுந்துடுச்சுன்னா எடுத்து தொடச்சிட்டு சாப்பிடுவோம். இங்கே பணம் தான் சுத்தத்தை தீர்மானிக்குது. எண்ணம் போல வாழு, பிறரை போல் வாழ எண்ணாதே. நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போங்கள், ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாயிருங்கள்.